ஒரு ரயிலுக்கு கொடுக்கப்படும் 25,000 வோல்ட் ஏசி மின்சாரமானது அப்படியே நேரடியாக ரயில் இன்ஜின்களில் பயன்படுத்தப்படுவது கிடையாது. மாறாக அது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதில் வெறும் 700 முதல் 1500 வோல்ட் அளவுள்ள மின்சாரம் மட்டுமே இன்ஜினை இயக்க பயன்படுத்தப்படுகிறது. முதலில் ரயிலின் பேண்டோகிராஃப் மூலம் பெறப்படும் இந்த 25,000 வோல்ட் அளவிலான அதிக மின்னழுத்தம் கொண்ட மின்சாரமானது ரயிலில் உள்ள மெயின் ஜெனரேட்டர் மூலம் 1500 வோல்ட் அளவுள்ள ஏசி மின்சாரமாக மாற்றப்படுகிறது. பின்னர் இந்த மின்சாரம் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி டிராக்ஷன் ரெக்டிஃபையர் மூலம் 750 வோல்ட் அளவுள்ள ஏசி மின்சாரமாக மாற்றப்பட்டு ரயில் பெட்டிகளில் உள்ள மின் சாதனங்களின் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு பகுதி மேலும் ஒரு ரெக்டிஃபையர் மூலம் 1500 வோல்ட் அளவுள்ள டிசி மின்சாரமாக மாற்றப்பட்டு பின்னர் 700 முதல் 1500 வோல்ட் அளவுள்ள 3 பேஸ் ஏசி மின்சாரமாக மாற்றப்படுகிறது. இந்த மின்சாரம் தான் ரயிலை இயக்குவதற்கு தேவையான டிராக்ஷன் மோட்டார்களுக்கு சென்று டிராக்ஷன் மோட்டார்களை இயக்கி ரயில் சக்கரத்தை சுழல செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.